படம் கேன்சல் ஆகலை. அவரு இதுலேருந்து விலகுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் இன்ஸ்டாவில் போட்டார். போட்ட சிறிது நேரத்திலேயே அந்த பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார். பட் குஷ்புவும் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் ஒன்று. பட் என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் நிறைய விதமாக இது அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சுந்தர் சிங் ரஜினிக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஸோ கமல்ஹாசனும் சுந்தர் சிங்கும் நல்ல நட்பு இருக்குது. அவருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருந்தது. அந்த மனம் அழுத்தம் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ மூக்கித்தம்மன் 2 ஒரு படம் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போ போகணும். அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலுடைய ஒரு படம் கமிட்டட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த 2 ப்ராசஸில் தான் சுந்தர்சி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ரஜினி சார் தன்னுடைய நண்பன் கமல் அவர்களுக்காக ஒரு சிரமத்தில் இருக்காங்க, கொஞ்சம் ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவரும் மைண்ட் ஓடிட்டே இருக்குது. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை, ஒரு 100 தடவை யோசனை பண்ணுவார் எந்த ஒரு விஷயத்தையுமே. அதுவும் பேசிக்கலாக ஒரு டைரக்டரை கமிட் பண்ணும்போது அவர் நிறைய தடவை ஆலோசனை பண்ணி அவருக்குள்ளேயே கேள்வி பதில் கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டு முடிச்சு தான் ஒரு விஷயத்தை வெளில ஃபோக்கஸ் பண்ணுவார்.